ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில கொஞ்சம் பிஸியானனால இன்னைக்கு வெளியே போயிட்டு அப்பதான் வந்தேன். சரி, நம்ம நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு, வாய்ஸ் கொடுக்க முடியல, அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ மட்டும் எடுத்து 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். நம்மளோட ஃபேவரட் விரிட்டி லைஃப் ஃபேஷியல் கிளென்சர் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். இது நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டாங்க. நல்ல சூப்பர் ரிசல்ட்னு எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்க. ஆனால் யூடியூப்பில் வந்து இந்த விரிட்டி லைஃப் ஃபேஷியல் கிளென்சர் வாங்கினவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ வந்து இந்த வீடியோ கீழேயும் சொல்லுங்கள். நான் வந்து ஃபேஸை வந்து தண்ணி வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்களா, அவ்வளோ சீக்கிரம் போகாது. சரி, நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு வைப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தொடச்சிட்டேன். அப்புறம் கிளென்சர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். இது டைமிங் வந்து நம்மளுக்கு இருக்கிற எவ்வளோ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு பொறுமையாக உட்காந்து நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்டி ஏஜிங், நம்ம இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏஜ் ஆக தோல் சுருக்கம், தோல் லூஸ் விழுகிறது, இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு நம்பர் 1 ஃபேஷியல் கிளென்சர்னே சொல்லலாம். ஃபேஷியல் கிளென்சர் இது யூஸ் பண்ண எல்லாருமே சொன்னது இதுதான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நானுமே யூஸ் பண்ணி எனக்கு காலியாக போகுது. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இமீடியட்டாக ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக ஆகுது. அப்புறம் வந்து சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஒரு 10 வயசு 15 வயசு கேர்ள்ஸ் கூட, குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தான், சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கூகுளில் கூட அடித்து பார்த்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டைரெக்டாக கம்பெனிலேருந்தே வாங்குகிறோம். என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் அப்படி தான் அங்கேருந்தே தான் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான் இந்த ப்ராடக்டோட டீட்டெயிலே எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி, அவங்க சைடு எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட ரிசல்ட்டை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மந்த் மேலே வெயிட் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கினேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் திரும்ப நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ போட்டேன். அதை பார்த்துட்டு தான் நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வாங்கினாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ரிசல்ட் பாருங்களேன், ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. இந்த ஃபேஷியல் கிளென்சர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ஏஜ் ஆக தோல் லூஸ் விழும் இல்லையா, அதெல்லாம் ஆகாமல் நம்மளுக்கு கொஞ்சம் எங்கே வச்சுக்கணும் நம்ம ஃபேஸை. இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இதுக்கு இந்த மாதிரி எங்கே வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுவும் கொஞ்சம் 100ல் ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மற்றபடி சீரம், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம டோட்டல் ஸ்கின் கேரும் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. டவுட் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது, அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் லிப் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து லிப் ஸ்க்ரப் பண்ணுவேன். ஏன்னா லிப்ஸ்டிக் நான் அதிகம் போடுவேன் இல்லையா, அதனால எனக்கு லிப்ஸ் வந்து பிளாக் ஆகும். அதனால இதுவும் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் மெயினாக வச்சுக்கிற ஒன்று. இது வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் கிட்ட இருக்கும் அப்போ வாங்கினது. இப்போ ரீசெண்டாக கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்லி திரும்ப எடுத்து அதை காலி பண்ணிடுவோம். இன்னும் 1 இயர் தான் இருக்க முடிய, அதுக்குள்ளே இப்போ வந்து காலி பண்ணிடுவோம் அப்படி சொல்லி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். காஃபி ஸ்க்ரப். இது வந்து இதுவும் என்ன பிராண்டுங்கிறது எனக்கு சரியாக நான் இல்லை, ஜோவிஸ் தான் நினைக்கிறேன், எக்ஸாக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்க்ரப் பண்ணுறது வந்து நம்ம லிப்ஸை வந்து ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக மெதுவாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப வேகமாக அழுத்தி பண்ணக்கூடாது. ஸ்கின் வந்து லிப்ஸ் வந்து அது என்ன காயமாயிடும், பிளட்டு வந்துடும். எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் வந்திருக்கு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரப் பண்ணும்போது வேகமாக அழுத்தி பண்ணிவிட்டு அது வந்து ரத்தம் வந்துட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணணும், ரொம்ப வேகமாலாம் பண்ணக்கூடாது. அது ஒரு 2 டைம்ஸு. இப்போ ஃபேஷியல் கிளென்சர் வந்து நீங்கள் 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற டைம் தான். 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃபேஷியல் கிளென்சர் வச்சு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப்பும் வந்து 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ நம்மளுக்கு இருக்கிற டைமிங் பொறுத்து ஒரு ஜென்டலாக ஒரு சாஃப்டாக நல்ல மெதுவாக மசாஜ் மாதிரி கொடுத்து அப்புறம் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக தான் பண்ணணும், இதுவுமே ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது. ஜென்டலாக தான் நம்ம டீல் பண்ணணும் லிப்ஸை வந்து. நெக்ஸ்ட் வந்து ஜோவிஸோட அண்டர் ஐ ஜெல்லு. கருவளையம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் தூங்குறதே கிடையாது. இருந்தாலும் இந்த அண்டர் ஐ ஜெல்லு க்ரீம் போட்டு தான் ஏதோ ஓரளவுக்கு ஒப்பேற்றிட்டு இருக்கேன். நம்ம இது மட்டும் யூஸ் பண்ணால் கருவளையம் போகுமா அப்படின்லாம் இல்லைங்க. நல்ல கரெக்ட் டைமுக்கு நம்ம 10 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணாமல் தூங்கிட்டோம்னாலே வந்து க்ரீமையும் யூஸ் பண்ணணும், தூங்குறதும் கரெக்டாக தூங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் தெரியும். ஆனால் நான் வந்து அண்டர் ஐ ஜெல்லும் யூஸ் பண்ணுறேன், ஆனால் வந்து தூங்குறவும் மாட்டேன். அதனால் ஓரளவுக்கு இப்படிலாம் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது நான் தூங்காமல் இருக்கிறதுக்கு. இதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப கருகருன்னு அசிங்கமாக ஆகிடும் கண்ணே. இப்போ வந்து VLCCயோட ஃபேஸ் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப மனம்லாம் இருக்காது. அதை நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
இது வந்து விட்டமின் சி 30X சீரம். விட்டமின் சி இந்த சீரம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. சீரம் யூஸ் பண்ணால் உடனே பிரைட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. பிரைட்னிங் க்ரீம் மாதிரி இது வந்து இருக்காது. ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஸ்கின் கேரில். அதனால் சீரம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஏஜ் ஆகிறத வந்து தோல் சுருக்கம், ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஒரு சத்து எப்படி சொல்லுது, ஒரு சத்து ஊட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ்க்கு எவ்வளவோ மேக்கப் போடுறோம், எவ்வளவோ க்ரீம்ஸ் போடுறோம் பிரைட்னிங் ஆகிறதுக்கு, கலர் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு தேவையான ஹெல்த்தியான இதெல்லாம் கொடுக்கணும். சத்தானது சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒன்று ஸ்கின்னுக்கு தேவையான ஒன்று. முக்கியமாக சீரம்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று நம்ம ஸ்கின் கேரில். இது வந்து ரொம்ப ஸ்மெல், அதாவது நல்ல நறுமணம் சொல்லலையா, அந்த மாதிரி மனம் இருக்காது. ஆனால் ரிசல்ட் செம்மையாக இருக்கும். இதோட ரேட் வந்து 275. இது யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நைட் க்ரீம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்ட டவுட் இதுதான். நீங்கள் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலேயோ அதுக்கு முன்னாடியோ சீரம் யூஸ் பண்ணக்கூடாது. சீரம் வந்து மார்னிங்கோ ஈவினிங்கோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அப்போது யூஸ் பண்ணுங்கள். ஃபேர்னஸ்க்காக ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டப்பா முடிஞ்சதும் அப்போ சீரம் யூஸ் பண்ணுங்கள். திரும்ப ஒரு 1 வீக்கோ 2 வீக் கழிச்சு இது நைட் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேலே ஒன்றுலாம் போடவே கூடாது. நைட் க்ரீம் ஃபேர்னஸ்க்காக நீங்கள் போடுறீங்கன்னா அந்த க்ரீமுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீம் தான் போடணும். சீரம் ஈவினிங்கோ மார்னிங்கோ வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ.